ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது நம்ம சேனல் தாருஸ் கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான டேஸ்டியான சுண்டல் குழம்பு தான். சன்னா மசாலா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்தி வறுக்க தான் போகிறோம். என்னென்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, முந்திரி, பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அவ்வளோதான். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவெல்லாம் போட்டுடலாம். போட்டு மெதுவாக ஃப்ரை பண்ணால் போதும், கருகாமல் பார்த்துக்கோங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் நான் காலையிலே ஊற வச்சுட்டு இது நைட் டின்னருக்கு தான் செஞ்சேன். நீங்கள் எப்படி ஊற வச்சு செய்வீங்களோ அதே மாதிரி சுண்டலை ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் செய்கிறனால நான் வேக வைக்கல. இப்போ வாங்க பார்க்கலாம். தக்காளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மல்லி, உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை சூடுபடுத்தி எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த வெங்காய வாசம் பச்சை வாசம் அடிக்கும். அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போட்டு நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொதி வர வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டலை இதில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் சுண்டல் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் ஓகே, இல்லை தண்ணி மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு தண்ணி மாதிரியும் கெட்டியும் 2 சூப்பராக இருக்கும். நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். குக்கரை மூடி போட்டுட்டேன். ஒரு 6 விசில் போட்டு எடுத்துட்டா முடிஞ்சுது. சுண்டல் வேக வைக்காமல் போடுறதுனால தான் நான் 5-6 விசில் விட சொல்கிறேன். இப்போ பாருங்கள், விசில் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் குழம்பு செம்ம டெக்ஸ்சராக சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் ஷேப்பில் எப்பயுமே பூரி செஞ்சாலும், சப்பாத்தி செஞ்சாலும், தோசையிலுமே ஹார்ட் ஷேப் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஒரு சின்ன சின்ன குட்டி ஹாப்பினஸ் தான். பாருங்கள், நான் குழம்பு அடுத்தது சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. எனக்கு நைட் டின்னர் முடிஞ்சது. அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு அவ்வளோதான் தூங்க போயாச்சு. உங்களுக்கு நைட் எப்படி போச்சு? நைட் என்ன டின்னர் அதிகமாக செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாருஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.